கர்த்ததாம் இந்த காலை வேளையிலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது 21வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20, 21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நான் நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். இது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உணரணும். இன்றைக்கி நம்மளே நடக்கணும்னு நடக்க முடியும். புரிதலாக இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிறதற்கு பல விதங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இப்பொழுது வாசித்து இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புரிதலாக கர்த்தர் நம்மை நடத்துகிறது, அவர் நம்மை நடத்துகிறேன்கிறார். அது ஒரு வழி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க நாம ஒரு வழியை தெரிந்து கொண்டு அதில் நடப்பது. புரியுதலா? நாம ஒரு வழியை தெரிந்து கொண்டு அதில் நடப்பது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஆசைகள், நம்முடைய மனதில் வருகிற விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நாமே நம்மை மேய்த்து கொள்வது, நம்மளை நாமே மேய்த்து கொள்வது, நாம சுய சித்தத்திலே நடப்பது, நமக்கு பிரியமான பாதையிலே நமக்கு பிடிச்சதை செய்யறது, பிடிக்கலைன்னா விட்டுறது, நமக்கு நலமென்று காணப்படுகிற காரியத்திலே நம்ம ஈடுபடுத்தி கொள்வது, விரும்பினா போகிறது, இந்த இடத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா போகாமல் விட்டுறது, அது நம்மளாகவே நடக்கிறது. இது ஒரு வாழ்க்கை. அது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இது அவரவர்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. மூணாவது ஒன்று இருக்கிறது, பிசாசினாலே நடத்தப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. புரிதலா? பிசாசினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இது ஒன்று இருக்குது. இப்போ 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு சாத்தான் தாவீதை ஏவினான் என்று இருக்கும். அப்போ பார்க்கும்போது பிசாசினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் கூட அப்படி கூட சொல்லலாம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான நடக்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசினால் நடத்தப்படவும் முடியும், தாங்களாகவே தங்கள் சுய விருப்பத்திலே தங்களுக்கு இருக்கிற அறிவு, ஞானம், சுய விருப்பங்கள் இதன் அடிப்படையிலே தாங்களே நடக்கவும் முடியும். மூன்றாவது, எல்லாவற்றை விட மேலான ஒன்று, கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு விட்டு கொடுத்து அவரால் நடத்தப்படவும் முடியும். அப்போ இந்த 3 காரியங்களிலே பார்த்தீங்கன்னா எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதற்கு அதற்கு நம்ம தான் விட்டு கொடுக்கணும். இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதில் குறுக்கிடவே மாட்டார். இந்த 3லே நீங்கள் எதை தெரிந்து கொண்டாலும் ஆண்டவர் தலையிடுகிறது கிடையாது. இந்த 3ல் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? பிசாசு நடத்தப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுக்கவும் முடியும். அல்லது என்னை யாருமே நடத்த வேண்டாம், என் சுய விருப்பம், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ராஜாவாக ஒரு வாழ்க்கை நடத்தலாம். சரியா? அது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம், அவ்வளோதான், எனக்கு பிடிக்கல பண்ணலை, அவ்வளோதான், இப்படி என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு ராஜாவாக நம்மளை நாமளே மேய்த்து கொள்ளுகிறதான ஒரு மேய்ப்பனாக நமக்கு நாமே இருந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆண்டவர் குறுக்கிட மாட்டார். இல்லை, நான் தான் உன்னை நடத்துவேன், நீ சுய விருப்பத்தில் நடக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மளை ஒருபோதும் பலவந்தம் பண்ணுவது கிடையாது. மூணாவது இருக்கிறது, இது ரொம்ப மேன்மையானது. ஆண்டவர் என்னை நடத்தட்டும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கட்டும், அவர் சித்தம் என் வாழ்க்கையில் இருக்கட்டும், அவர் என்னை ஒவ்வொரு காரியத்திலும் வழி நடத்தட்டும் என்று சொல்லி அவருக்கு நம்மை விட்டு கொடுத்து நம்முடைய சுய சித்தத்திற்கு மறித்து பிசாசு நம்மை நடத்துவதற்கு இடம் கொடுக்காமல் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் ஒருவரை நம்மை நடத்துவதற்கு நம்மை விட்டு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போது இந்த 3 வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒன்று தான் மகிமையானது. எது? ஆண்டவர் நம்மை நடத்துவது, அதுதான் மகிமையானது. பிசாசு நம்மை நடத்தினால் அதனுடைய முடிவு மிகப்பெரிய
ட்ராஜடியாக இருக்கும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு சாத்தான் தாவீதை ஏவி விட்டான் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொன்னேன் இல்லையா. அதனுடைய முடிவை நீங்கள் அந்த சாப்டரில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, தாவீது இக்கட்டான பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான். ஆண்டவர் 3 விதமான பிரச்சனைகள், தண்டனைகளை அவனுக்கு முன்னால் வைப்பார். நீயே சூஸ் பண்ணிக்கொன்றவர். ஏன்னா அவன் பிசாசினால் நடத்தப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்து விட்டபடினாலே தண்டனையும் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விட்டுருவார். கடைசியில் கர்த்தருடைய கருத்தில் விடுவேன் என்று சொல்லி அவன் விட, அன்றைக்கு பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மிகப்பெரிய வாதை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து வடிவார்கள். அவன் கதறுகிற நிலைமை வரும். ஆண்டவரே, நான் தானே பாவம் செஞ்சு இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கதறுகிற ஒரு நிலைமை வந்துடும். ஏன் பாவத்துக்காக ஜனங்கள் அடிக்கிறீங்களே ஆண்டவரே, ஜனங்கள் அடிச்சு போகிறாங்களேன்னு அவன் கதறுகிற நிலைமை அவனுக்கு வரும். அப்போது பிசாசினால் நடத்தப்படுகிறது ரொம்ப பெரிய ட்ராஜடியில் போய் முடியும். அது மிகப்பெரிய சேதம். எந்த ஒரு நபர் பிசாசினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திப்பார்கள். அவங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அது மிகப்பெரிய ட்ராஜடியில் போய் அவங்க வாழ்க்கை முடியும். பிசாசினால் மாத்திரம் ஒருபோதும் நடத்தப்பட்டு விடக்கூடாது. நீங்கள் உலகத்தில் பாருங்கள், பிசாசு ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற செகண்ட் நான் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிசாசு சிலர் எல்லாரையும் நடத்துது இல்லையா. சிலர் அதற்கு தங்களை முற்றிலும் விட்டு கொடுக்குறாங்க. அதற்கு ரொம்ப தீவிரமாய் பின்பற்றி இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அவங்கள தூக்கும் ரொம்ப பெரிய லெவலுக்கு தூக்கும், ரொம்ப பெரிய லெவலுக்கு அவங்கள உயர்த்திட்டே போகும். கடைசியில் ஒரு கட்டத்தில் மொத்தமாக அவங்கள அழிச்சிடும். அவளை அப்படியே அவங்க ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிடும். அவ்வளவு பரிதாபமாய் போய் முடியும். அப்போது இதில் பார்க்கும்போது பிசாசில் நடத்தப்படுவதனுடைய முடிவு அதுதான். முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனுடைய அவங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. அது பிசாசில் நடத்தப்படுகிறது. சுய சித்தத்திலே நடக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சுய சித்தத்திலே நடக்கிறவருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, அதில் பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் நல்லாயிருக்கும். அது நடத்தப்படும் பொழுது திருப்தியாக இருக்கும். நான் விரும்புகிறத செய்கிறேன், நான் விரும்பலைன்னு செய்யலை, நல்லா இருக்குது, நான் நினச்சா செய்கிறேன், நான் நினச்சேன், எனக்கு இப்படி நினைக்கல, வேண்டாம், அவ்வளோ அப்படியே ரொம்ப அருமையாக அப்படியே போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையாய் போய் முடியும். ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை நடத்தட்டும் என்ற ஆர்வம் இருக்கும், அந்த ஒப்பு கொடுத்தல் இருக்கும். அதற்கு உரிய ஒரு கிரயத்தை நீங்கள் செலுத்துவீர்கள், விட்டு கொடுப்பீர்கள். இந்த வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. இப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்கள், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பரலோக வாழ்க்கை கொடுக்கிறார். மெய்ப்பொருள் என்பது இந்த உலகத்தின் காரியம் கிடையாது. மெய்ப்பொருள் என்பது பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவரனை நடத்தட்டும் என்று விட்டு கொடுத்து ஆண்டவர் மேல் அன்பு வைத்து என் ஆண்டவரனை நடத்தட்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ நிச்சயம் பரலோகத்துக்கு வருவே, உனக்கு நான் மெய்ப்பொருளை நான் சுதந்திரிக்க வைக்கிறேங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு உரியதாக மாறுகிறது. இதை விட பெரிய பொக்கிஷம் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். இது இம்மைக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். உன்னுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புறேங்கிறாரு. இந்த உலகத்தில் உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவுள்ளதாய் நான் ஆசீர்வதிப்பேன்றார். களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகத்தில் எல்லாம் உன்னுடைய காரியம் ஆசீர்வதிக்கப்படும், நிறைவுள்ளதாக இருக்கும், எந்த குறைவு இருக்காது. உலகத்தின் காரியங்களையும் நான் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன். ஏன்னா உன்னை நடத்துறது நான். ஆண்டவர் பாருங்க, இது அவருடைய பிரெஸ்டீஜ் இஷ்யூ. புரிதுங்களா? இது அவருடைய பிரெஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் அப்படின்ற ஒரு பிராண்டில் நம்ம வரோம். அப்போ கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் என்ற ஒரு பிராண்டில் நம்ம வரும்போது நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாருக்கு அசிங்கம்? கர்த்தருக்கு தான் அசிங்கம் இல்லையா? கர்த்தரால் நடத்தப்படுகிறவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைவாக இருந்தால் அது அவருக்கு தான் அசிங்கம். அதனாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரால் நடத்துகிற நம்மை இந்த உலகத்திலேயுமே கர்த்தர் நம்மை நல்லா வைக்கிறாரு, எந்த குறைவில்லாமல் வைக்கிறாரு. நான் நடத்துகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் பாரு, நான் நடத்துகிறவன் எப்படி நிறைவுள்ளவனாக இருக்கிறான் பாரு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் பாரு, எவ்வளவு சமாதானமாக இருக்கிறான் பாரு, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் பாரு, எவ்வளவு தூரம் எனக்கு பிரியமாக இருக்கிறான் பாரு, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் என்னை வெளிப்படுத்துகிறான் பாரு என்று நம்மை ஒரு அடையாளப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போ கர்த்தரால் நடத்தப்படுகிறது என்பது இம்மையிலும் சொல்றேன் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை. உலகத்திலே பார்க்கும் பொழுது எந்த விதத்திலையும் கர்த்தர் அவளோடு இருந்து அவங்களை மேன்மையாய் நடத்துவார், மகிமையாய் நடத்துவார், எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்துவார்.
ஆண்டவர் எல்லாவற்றையும் அருமையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். ஒரு விஷயத்திலும் கர்த்தர் குறை வைக்க மாட்டார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவருடைய நாமத்தின் மகிமையாய் பயன்படுத்துவார். அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவநாம மகிமைப்படும். நம்ம எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். இதெல்லாம் கர்த்தரால் நடத்தப்படுகிற காரியம். அவர் அதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருடைய நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துகிறேன்றாரு. அப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அவர் மேலே உண்மையாய் அன்பு செலுத்துங்கள், சிநேகித்து அந்த அன்பினாலே நம்மை ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நம்மை முற்றிலும் விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நீங்கள் தான் என்னை நடத்தணும் என்று முற்றிலும் விட்டு கொடுக்கணும். இப்படி வரும்பொழுது நமக்கு சோதனை வரும். என்ன சோதனை தெரியுமா? ஒரு பக்கத்தில் பிசாசு நம்மளை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும். எப்படியாவது ஆண்டவருடைய நடத்துதல் நம்மளை அப்படியே பிரிச்சுட்டு நம்மளை அப்படியே பிரித்து கொண்டு போக முடியுமான்னு ட்ரை பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு நம்மை நடத்துகிறதற்கு ஒருபோது விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே போல் இன்னொரு சோதனை என்ன அப்படின்னா, நம்முடைய சுய புத்தி அடிக்கடி தலையை தூக்கி சில விஷயத்தில் அப்படியே உன் சுய விருப்பத்தின்படி நடக்க சொல்லிக்கொள்ள அப்படியே வெளியில் தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு சுய சிந்தனைகள், சுய புத்தி அல்லது நம்முடைய சொந்த மாம்சம் நம்ம என்ன செய்ய நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும். புரிதலாக நடத்துறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பாருங்கள், அவர் சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால் நீங்கபடி செய்யும். பாருங்கள், சுய சித்தப்படி நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் ஆண்டவர் ஜெபித்து அந்த சுய சித்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். 3 மணி நேரம் ஜெபித்து சுய சித்தம் அவரை நடத்தி விடாதபடிக்கு அதை அப்படியே கர்த்தர் க்ளோஸ் பண்ணி அழகாக தேவ சித்தத்தில் நடந்து சிலுவைக்கு அவர் போய் வெற்றி சிறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், பிசாசு நம்மை நடத்துவதற்கு போராடும், சுய சித்தம் நம்மை நடத்துவதற்கு ட்ரை பண்ணி பார்க்கும். எதுக்கும் இடம் கொடுக்காமல் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து, என் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்களே என்னை நடத்தணும், நீங்கள் தான் என்னை நடத்தணும், நீங்கள் ஒருவர் தான் என்னை நடத்தணும், என்னை முற்றுமுடிய நீங்கள் என்னை நடத்துங்க என்று சொல்லி நம்ம விட்டு கொடுத்து அவரால் நாம் நடத்தப்படுவோமானால் நிச்சயம் சொல்கிறேன், இம்மையிலும் உங்கள் களஞ்சிய நிரம்பி இருக்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மெய்ப்பொருளாகிய நித்திய ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரால் நாம் நடத்தப்படுவோம். கர்த்தரால் மாத்திரம் நாம் நடத்தப்படுவோம். அதுவே ஒரு மகிமையான காரியம். இப்போவே கர்த்தரிடத்தில் ஜெபிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தணும், இந்த நாளெல்லாம் நீங்கள் என்னை நடத்தணும், என் வாழ்நாளெல்லாம் நீங்கள் தான் என்னை நடத்தணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் நாங்களாகவே நடக்கவும் கூடாது. சத்துருவாகிய பிசாசானவன் எங்களை நடத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடவும் கூடாது. அப்பா, நீங்கள் தான் எங்களை நடத்தணும். இதனாலெல்லாம் எங்களை நீங்கள் நடத்தணும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் எங்களை நடத்தணும். அப்பா, எங்களை முழுவதுமாக எங்களை நீங்கள் நடத்தி கர்த்தர் மகிமையாய் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நாங்களுடைய சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியும் இம்மையில் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும்படியும் எங்களை நீங்கள் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு 9 மணிக்கு நடக்கிறதான ஜெபத்தில் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன் ஆமேன்.